ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் ரொம்ப சுவாரஸ்யமானது. என்ன அப்படின்னா, ரூ. 1000 ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி மாசம் மாசம் ரூ. 10,000 சம்பாரிக்க முடியுமா? அப்படிங்கிறது தான். இந்த கேள்விய ஷேர் மார்க்கெட் கத்துக்க போறவங்களும் கேட்குறாங்க, ஷேர் மார்க்கெட் பத்தி தெரியாதவங்களும் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, ரூ. 1000 அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாராலும் ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. அதனால தான் எல்லாருக்குமே இந்த கேள்வி வருது. ரூ. 1000 வச்சு ரூ. 10,000 சம்பாரிக்க முடியுமா? அப்படிங்கிறது தான். இந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொன்னோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் முடியும்னு சொன்னேன்னா, அதில முழு உண்மை கிடையாது. நான் முடியாதுன்னு சொன்னேன்னா, அதுலயும் முழு உண்மை கிடையாது. இப்ப நீங்க நினைப்பீங்க, "என்ன சிஸ்டர் இப்படி குழப்புறீங்க? ஏதாவது ஒரு பதில சொல்லுங்க. முடியுமா? முடியாதா?" அப்படித்தானே கேட்குறீங்க? அவசரப்படாதீங்க. இந்த வீடியோ முடியும்போது, இந்த கேள்விக்கான பதில நீங்களே எனக்கு சொல்வீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய கமெண்ட்ஸ என்கிட்ட சொல்லுங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ உங்க ஊர்ல வந்து ஒரு நியூ ஹோட்டல் ஓப்பன் பண்றாங்க. அந்த ஹோட்டல்ல வெஜ், நான்வெஜ் 2மே இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் நீங்க அங்க போறீங்க. அங்க ஃபர்ஸ்ட் நாள் அப்படிங்கிறனால நெறைய பேர் சாப்பிட வராங்க. ஒரே கூட்டம், ஒரே வியாபாரம். அத பார்த்துட்டு, இந்த ஹோட்டல்ல டெய்லி இப்படிதான் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாள் அப்படிங்கிறதால நெறைய டிஷ்ஷஸ் போட்டிருப்பாங்க. நியூ வெரைட்டீஸ் இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்கும்? நெறைய ஆஃபர்ஸ் குடுத்துருப்பாங்க. இந்த மாரி பல காரணங்களால அந்த ஹோட்டலுக்கு நெறைய பேர் வரலாம். அதே ஹோட்டல நீங்க 1 மாசம் கழிச்சு போய் பாருங்க. அதே அளவு கூட்டம் இருக்குமா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதாவது ஒரு நாள் நடந்தத வச்சு எல்லா நாளும் அப்படித்தான் இருக்கும்னு முடிவெடுக்க முடியாது இல்லையா? இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போற எல்லா விஷயமும் இந்த ஒரு விஷயத்த சுத்தி தான் போகுது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு. ஒரு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிரிக்கெட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்மள சில பேர் கிரிக்கெட் விளையாடவும் செய்வோம். சில பேர் பார்க்கவும் செய்வோம். ஆனா எப்படி இருந்தாலும் பல பேருக்கு கிரிக்கெட்னா தெரிந்திருக்கும். இப்ப நம்மளுக்கு கிரிக்கெட் சொன்னா யார் ஞாபகத்துக்கு வருவா? நம்ம ஏஜுக்கு சச்சின் ஞாபகத்துக்கு வருவாரு. இன்னைக்கு இருக்க ஏஜுக்கு அவங்க ஒருத்தர் பேர் சொல்லுவாங்க. எந்த ஜெனரேஷனா இருந்தாலும் கண்டிப்பா பெஸ்ட்டா ஒரு 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 பிளேயர் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்ப நம்ம சச்சினவே எடுத்துக்குவோம். சச்சின் வந்து ஒரு ஒரு மேட்ச்ல 150 ரன் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் நாளே நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, "ஆஹா! சச்சின் சூப்பரா அடிச்சுட்டாரு. மிக அற்புதமான இன்னிங்ஸு" அப்படின்னு எல்லாரும் பாராட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அதே சச்சின் அதுக்கடுத்த மேட்ச் நீங்க பார்த்திருப்பீங்களா? பார்த்திருப்போம் இல்லையா? என்ன பண்ணியிருப்பாரு? ஒண்ணு 50 ரன் அடிச்சிருப்பாரு. இல்ல 20 ரன் அடிச்சிருப்பாரு. ஏன் சம்டைம்ஸ் 0 ரன் அடிச்சு டக் அவுட் கூட ஆகியிருப்பாரு. அதுக்காக நம்ம என்ன சொல்ல முடியும்? சச்சின் வந்து ஒரு பெஸ்ட் பிளேயர் இல்லைன்னு சொல்லுவோமா? ஏன்னா, இன்னைக்கு கிரிக்கெட்டோட பிதாமகன் யாருன்னு கேட்டா, இன்னைக்கு சொல்லக்கவங்க சச்சின கூட சொல்லுவாங்க. ஸோ அது மாரி தான். அதுக்காக நம்ம சச்சினோட திறமைய குறைச்சு மதிப்பிட முடியாது. கிரிக்கெட்டும் கிரிக்கெட் அப்படித்தான். ஒவ்வொரு போட்டியும் வேற மாரி தான் இருக்கும். பிளே கிரவுண்ட் வேறையா இருக்கும். எதிரணி வேறையா இருக்கும். பவுலிங் பண்றவங்க வேற மாரி இருப்பாங்க. சூழ்நிலை வேற. அதனால ஒரு போட்டியில வச்சு அடுத்த போட்டியிலும் அத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அது மாரி தான் ஷேர் மார்க்கெட்டும். ரொம்ப பெரிய சம்மந்தம் இருக்கு. ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல சில நேரங்கள்ல ஒரு சின்ன அமௌண்ட்டு பெரிய லாபம் கொடுக்கலாம். அது நடந்திருக்கலாம். நடக்கவும் செய்யும். ஆனா, இந்த மாரி ஒரு சம்பவத்த வச்சுக்கிட்டு, இதுதான் இனிமே ஒவ்வொரு மாசமும் நடக்கும்னா, அது பெரிய தவறு. இப்போ உதாரணத்துக்கு, ஒரு நாள் மழை பெய்யுது. அதனால அடுத்த 30 நாளும் மழை தான் பெய்யும் யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா, ஒவ்வொரு நாளும் சூழ்நிலை மாறும். அதே மாரி தான் ஷேர் மார்க்கெட்லயும் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாள் சந்தோஷம், சில நாள் ஏமாற்றம், சில நாள் அமைதி. இதான் உண்மை. ஒரு ஸ் அ இதுலருந்து என்ன தெரியுது அப்டின்னா, அதுக்கு இன்னொரு விஷயம். என்ன அப்டின்னா, இந்த வார்த்தைய பாருங்க. வாய்ப்பு, உறுதி. இந்த 2 வார்த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 வார்த்தையும் ஒரே அர்த்தமா? 2 வார்த்தைக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது என்ன அப்டின்னா, இப்ப அதுக்கு ஆ இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாரோ படிச்சுட்ருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க. என்ன இன்டர்வியூ ஏதோ இன்டர்வியூ போறாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்ட பார்த்து சொல்றாரு. இந்த மாரி "நண்பா, நீ நல்லா படிச்சிருக்க. நாளைக்கு கண்டிப்பா இந்த வேலை உனக்கு கிடைச்சிரும்." அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? "நீ நல்லா படிச்சிருக்க. உனக்கு வந்து நாளைக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது." அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்?
அவர் சொல்றதுனாலேயே கண்டிப்பா அந்த வேலை கிடைச்சிருமா? கிடைக்காது இல்லையா? இது வந்து ஒரு சான்ஸ் தான். கிடைக்கலாம், கிடைக்காமலும் இருக்கலாம். அதே மாரி தான் ஷேர் மார்க்கெட்லயும் சில நேரங்கள்ல சின்ன அமௌண்ட்டு பெரிய தொகையா மாறலாம். ஆனா, அதுதான் ஒவ்வொரு மாசமும், ஒவ்வொரு வாரமும் நடக்கும்னு யாருனாலயும் உறுதியா சொல்ல முடியாது. ஏன் அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு இங்க தான் நெறைய பேரு மிஸ்டேக் பண்றாங்க. ஒரு வீடியோ பார்க்குறாங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்க்குறாங்க, ஒருத்தர் லாபம் சம்பாதிச்ச பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரே முடிவு எடுத்துர்றாங்க. என்னன்னா, எனக்கு இதே மாரி தான் நடக்கும் அப்டின்ட்டு. இது சரியான யோசனையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷருக்கு நடக்கிறது அதே நேரத்துல, அதே மாதிரி மத்தவங்களுக்கு நடக்குமா? கண்டிப்பா நடக்காது இல்லையா? ஸோ இந்த வீடியோலருந்து ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ப்பு இருக்கலாம். ஆனா உறுதின்னு யாராவது சொன்னா, அந்த இடத்துல ஒரு நிமிஷம் யோசிங்க. ஏன்னா, ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல, வாழ்க்கையில கண்டிப்பான்னு சொல்ற விஷயங்கள் ரொம்ப குறைவு. இப்ப நம்ம டைட்டிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆன்சர் கிடைச்சிருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ ஒரு தடவ பெரிய லாபம் வரலாம். அப்படின்னா, ஏன் மாசம் மாசம் செய்ய முடியல? இதான் முக்கியமான கேள்வி. இப்ப இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு ஸ்டூடண்ட் இருக்கான். அவன் இந்த எக்ஸாம்ல வந்து ஒரு சப்ஜெக்ட்ல அவன் 100 மார்க் வாங்கிடுறான். அந்த ஸ்டூடண்ட்டு அதே சப்ஜெக்ட்ல அடுத்த எக்ஸாம்லயே அவனால வாங்க முடியுமா? முடியாது இல்லையா? ஏன் அப்டின்னா, அந்த எக்ஸாம் வேற, அவனோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வேற, அந்த சிச்சுவேஷன் வேற. சப்போஸ் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம். அதனால அவன் ஒரு தடவ 100 வாங்குனத வச்சு, அடுத்த எல்லா பரீட்சையிலயும் அதே சப்ஜெக்ட்ல 100 வாங்குவான்னு கணிக்க முடியாது இல்லையா? அது மாரி தான் ஷேர் மார்க்கெட்லயும். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் நல்ல லாபம் கிடைக்கலாம். ஆனா, அதே மாதிரி அடுத்த நாள், அடுத்த வாரம் அதே மாதிரி நடக்குமா? அத யாராலும் கண்டிப்பா சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் சந்தை மாறும். அதாவது மார்க்கெட் மாறும், நிலைமை மாறும், விலை மாறும், மக்களோட முடிவுகள் மாறும். அதனால நேத்து வேலை செஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வேலை செய்யாம போகலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ லாபம் வந்திருக்கும். அந்த லாபம் வந்த உடனே, நான் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுட்டேன். நான் இதே விஷயத்த அப்படியே அப்ளை பண்ணி ஒவ்வொரு தடவையும் லாபம் சம்பாரிப்பேன் அப்படின்னு தப்பா நெனச்சுக்கிறது. ஏன்னா, வாழ்க்கையில எந்த விஷயமும் அவ்வளோ சுலபம் இல்ல. ஷேர் மார்க்கெட் மட்டும் அது விதிவிலக்கா போயிருமா? 1000த்துல 10,000 வந்தா, அது ஒரு நல்ல விஷயம். ஆனா, அந்த ஒரு சம்பவத்த வச்சுக்கிட்டு, இனிமேல் எல்லா நாளும் அப்படித்தான் அப்படிங்கிறத நெனைக்கிறது பெரிய ஆபத்து. இப்போ உங்களுக்கு நான் வீடியோல ஸ்டார்ட்டிங்ல சொன்ன பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட பதில் கிடைச்சிருக்கு இல்லையா? என்ன அப்டின்னா, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு யோசிங்க. ஷேர் மார்க்கெட் என்னைக்கிருந்து இருக்கு? இன்னைக்கு நேத்தா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பல வருஷமா இருக்கு. அப்படி ரூ. 1000 போட்டு மாசம் மாசம் ரூ. 10,000 சம்பாதிக்க முடியும்னு நெனச்சிருந்தா, இந்தியாவுல எத்தன கோடீஸ்வரர் பார்த்துருக்கணும்? அவ்வளோ விடுங்க. நம்ம தமிழ்நாட்டுல எத்தன கோடீஸ்வரர் இதுவரைக்கும் உருவாகியிருப்பாங்க. ஸோ அது என்னைக்கும் நடக்காது இல்லையா? ஆனா, ஒரு விஷயத்த தொடர்ந்து கன்சிஸ்டா பண்ணா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஒரு வெற்றி கிடைக்கும். ஆனா, ஒரே நாள்ல எதுவும் கிடைக்காது. ஓகேங்களா? அதே மாரி தான் ஷேர் மார்க்கெட்ல வாய்ப்பு இருக்குது. ஆனா, உறுதி கிடையாது. அதனால யாராவது கண்டிப்பா லாபம், மாசம் மாசம் வருமானம், ரிஸ்கே இல்லைன்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நின்னு யோசிங்க. ஒரு கேள்வி கேளுங்க. இது உண்மையிலேயே சாத்தியமா? அல்லது நான் மைண்ட்ல நினைக்கிறத அவங்க சொல்றாங்களா? அப்படின்ட்டு. இந்த ஒரு கேள்வி உங்கள தவறான முடிவுலருந்து நெறைய காப்பாத்தும். ஓகே. இந்த வீடியோல நான் பணம் போடுங்கன்னு சொல்லவும் இல்ல, பணம் போடாதீங்கன்னு சொல்ல வரல. நான் சொல்ற ஒரே விஷயம், முதல்ல புரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த முடிவ நீங்களே எடுங்க. ஏன்னா, அறிவோடு எடுக்கிற ஒரு முடிவு, அவசரமா எடுக்கிற முடிவ விட எப்பவுமே நல்லதா இருக்கும். இந்த வீடியோலருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வையுங்க. வாய்ப்பு வேறு, உறுதி வேறு. இந்த 2 வார்த்தைக்கு வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா, ஷேர் மார்க்கெட் மட்டுமில்ல, வாழ்க்கையிலயும் நெறைய நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்கள மாதிரி ஷேர் மார்க்கெட் கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு ஆதரவு குடுங்க. தேங்க் யூ.